சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது, ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல இந்த பங்குனி மாதத்திலையும் ரிஷபராசி அன்பர்கள் வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் சந்திப்பீங்களா அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல என்னென்ன விஷயங்களை நீங்க துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட நீங்க தவற விட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புல இருக்குது, டாப் கிளாஸா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில யோகங்கள் இந்த மாசத்துல கிடைக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளும் உங்களை தேடி வந்த அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் கடைசி நேரத்துல உங்க கைகளை விட்டு நழுவி போயிருக்கும். வாய்ப்புகளை கெட்டியா பிடிக்க விடாம வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புக்கு மேல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா பண நெருக்கடியில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. பண செழிப்போட இருக்க போறீங்க. கைகள்ல பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இருக்க போகுது. தொடர்ந்து நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட லாபத்துக்கு மேல லாபம் கிடைச்சி ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவும் இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார், புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார், சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கார், ராகு பகவானும் உட்கார்ந்திருக்கார். மாதத்தோட பிற்பகுதியில சனி பகவானும் பயிற்சியாகி உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில வந்து உட்கார போறார். இப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த பங்குனி மாதத்துல சனி பகவானோட பயிற்சியும் நடக்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்பாட்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் தோத்துக்கிட்டே இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்திலயுமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியா இது ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட லாபஸ்தானத்துல லாப சூரியன், லாப புதன், லாப சுக்கிரன், லாப சனி அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிரக அமைப்புகள் இந்த பங்குனி மாசத்துல வந்து அமைய போகுது. இந்த அமைப்புகள் மூலமா இந்த பங்குனி மாசத்துல ஒரு சில விஷயங்கள்ல நீங்களே எதிர்பார்க்காத திடீர் ஜாக்பாட் வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. உங்களோட தொழில்ல இதுநாள் வரைக்கும் மந்த நிலைமை இருந்திருக்கும், நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரங்க தொழில எதிரிகளோட வளர்ச்சியாலேயே தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியையும் கட்டாயமா கடந்த காலங்கள்ல சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதால எதிரிகளோட தொழில்ல உங்களுக்கு இருக்காது. உங்களோட தொழில் எதிரி இவ்வளவு நாளும் வளர்ந்துகிட்டே இருந்திருப்பான். அதை நீங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த பங்குனி மாசத்துல இருந்து நீங்க உங்க எதிரிக்கு முன்னாடி வளர்ந்து காட்ட போறீங்க, வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களோட வளர்ச்சியை உங்க எதிரி கை கட்டி வேடிக்கை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் ரீதியான வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும், பணம் உங்க கைகள்ல பொருள ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளும் நம்ம வாங்கி வச்சிருக்கிற கடன்களை எப்படி அடைக்க போறோம் அப்படின்னு நீங்க பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க, நிறைய மனக்கவலையில இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பங்குனி மாசத்துல இருந்து கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன பண்ணா கடனை அடைக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. முக்கியமா உங்களோட பணப்புழக்கம் 2 மடங்கா இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் அப்படிங்கறதால நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பங்குனி மாசத்தை தாராளமா பயன்படுத்திக்கலாம். தனியா தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து தொழில் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லயுமே சுக்கிர பகவானோட அருளும் குரு பகவானோட அருளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. எந்த தொழில இறங்கினாலும் சரி உங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கான லாபமும் கண்டிப்பா குறைவில்லாம
கிடைக்கும். எந்த வகையிலயும் உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கறதே இருக்காது. கிரகங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கறதால வேற யாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவைப்படாது. யாரையும் எதிர்பார்த்து நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களோட சொந்த முயற்சியில சொந்த கால்ல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வங்கி சம்பந்தமான கடன்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பங்குனி மாசத்துல கடன்கள் கூட உங்களுக்கு சூப்பரா கேட்ட நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்க போற ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் லாபம், ஜெயம், வெற்றி, முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கும். எந்த வகையிலையும் நஷ்டம், தோல்வி, விரக்தி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். அதே சமயம் உங்களோட லாபஸ்தானத்துல இப்போ வரைக்கும் ராகு பகவானும் உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கறதால ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்தே ஆகணும். என்னதான் உங்களுக்கு தொழில நல்ல விதமா லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னாலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க யார முழு அளவுல நம்புறீங்களோ அவங்க மூலமாவே ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல சொந்த பந்தங்களே பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை முதுகுல குத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாசத்துல பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே முழுமையா நம்பாதீங்க. யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களோட சொந்த முயற்சியில சொந்த மேற்பார்வையில கொடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. மூணாவதா ஒரு நபரை உள்ள வச்சுக்கிட்டு அவங்க மூலமா கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ செய்யவே செய்யாதீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நட்பா இருந்தாலும் சரி, நெருங்கின சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க எல்லாரையும் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்கும். உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல உங்களுக்கான மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். உங்க மேல் அதிகாரி முழு அளவுல உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு சரியான மரியாதையும் கிடைக்கும். முக்கியமா நீங்க வேலை மாற்றத்துக்காக காத்திருந்தாலும் சரி, பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்திருந்தாலும் சரி, இந்த பங்குனி மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வேலையில கண்டிப்பா நடக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு போறதுக்கும், இன்னும் ஒரு சிலர் வேலையை கைவிட்டுட்டு முதலாளிகளா மாறுறதுக்கும் கூட இந்த பங்குனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல உங்களோட விரையாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சிக்கல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் சரியான புரிதல் இல்லாம முட்டல் மோதல்கள் அப்படிங்கிறதும் கட்டாயமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எதிரியாக கூடிய ஒரு சூழலும், உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஒரு சில துரோகங்களை செய்யக்கூடிய சூழலும் கூட இந்த பங்குனி மாசத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லுவேன். இதனாலதான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒதுக்கியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பவும் அதே தான் சொல்றேன். உங்களோட ரகசியமா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான சாதனைகளை உங்களால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில கடவுள் கண்ணை திறந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதிரடியான ஒரு சில மாற்றங்களும் இந்த மாசத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.